இறை வார்த்தை அதாவது பொன்னை விட பசும் பொன்னை விட மேலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இறை வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாசிக்கணும், வாழ்வாக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா திருப்பாடல் 19 இறை வார்த்தை 10 வாசிக்கின்றோம். இறை வார்த்தை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அங்க எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு ஒரு சவரன் தங்கம் 80,000 நினைக்கிறேன், சரிங்களா? அப்ப இன்றைக்கு உலகம் மக்கள் தங்கத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அலைமோதி கொண்டு இருக்கிறாங்க. வாழ்நாள்ல ஒரு பவுன் தங்கம் வாங்கிட முடியாதா? ஒரு 10 சவர நகை வாங்கிட முடியாதா? கழுத்துல காதுல போட்டு இப்படியே மின்ன கூடாதா? அழகு பாத்திரக்கூடாதா? அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா நாம் எல்லாருமே ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வேலையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பா இன்னைக்கு பொண்ணு கூட 80,000 1,00,000 இருக்குது, என் வார்த்தை உனக்கு நான் இலவசமாக கொடுக்குறேன். இந்த இலவசமாக உள்ள இறை வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படின்னா பொன்னை விட மேலானது. அப்ப இந்த இறை வார்த்தை வாசிச்ச அப்படின்னா பொன்னை விட நீ மிளிருவ, இந்த உலகத்துல நீ ஒளிருவ, உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா திருப்பாடல் ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, பொன்னை விட பசும் பொன்னை விட மேலான இறை வார்த்தை வாசிப்போம், நம்முடைய வாழ்வை மிளிரச் செய்வோம்.